ராமேஸ்வரம் அண்ட் தனுஷ்கோடிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தனுஷ்கோடிக்கு போகிற வழியிலேயே ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அந்த லெஃப்ட்டோட டெட் எண்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த இடம். இந்த இடம் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க இந்த கோவிலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் விபீஷனுக்கு ராமர் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு முடிசூட்டிய இடம். நிறைய பேர் கண்டிப்பாக ராமாயணம் படிச்சிருப்பீங்க. ராமாயணத்தில் அந்த வார் முடிஞ்சக்கப்புறம் விபீஷனுக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்ச இடம் ஒரு மிகப்பெரிய கோவிலாகவே மாறிடுச்சு. இந்த கோவிலில் ராமாயணத்தோட முழு ஹிஸ்ட்ரியும் இருக்கும். நிறைய ஹிஸ்டாரிக்கலான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய நார்த் இண்டியன்ஸை தான் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். நம்ம தமிழ் ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் இருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் சந்நிதி. இந்த மூலஸ்தானத்தில் ஸ்ரீ ராமஜெயம் ஐயா வந்து காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு பக்கத்துலேயே வந்து விபீஷன் வந்து பட்டாபிஷேகத்தை ரிசீவ் பண்ணுற மாதிரியே, முடிசூடுவதை ரிசீவ் பண்ணுற மாதிரியே தான் இந்த மூலஸ்தானம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த கோவிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரூட் மாதிரி போட்டு ஒரு பேரியர்ஸ்லாம் வச்சு இங்கே ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கிறதா சொல்லி 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நம்ம உள்ளூர் மக்களுடைய வேலை. இது ஆக்சுவலி நிஜம் கிடையாது. உண்மையான ஸ்டோன்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துளசி பாபா மடத்தில் தான் இருக்குது. இந்த இடம் வந்து பாம்பன் பிரிட்ஜிலேருந்து நம்ம டுவோர்ட்ஸ் கோயிலுக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னா ஃப்ரீயாகவே அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியலாகவே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு கேஷும் பே பண்ண வேண்டாம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு மக்கள் ஏமாந்துட வேண்டாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.